ஆப்ஷன் சீரீஸில் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி காண்டோங்கோ ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி க்ளோஸ் பண்ண போகிறேன். ஏன் க்ளோஸ் பண்ணுறேன்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால் நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து 6075 ரூபா லாபம் காமிக்குது. எதனால் க்ளோஸ் பண்ணுறதுன்ற முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல சார்ட் போகிறேன். சார்ட் வந்து நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் லைன் சார்ட் பார்த்து தான் பண்ணேன் அப்படின்னு, சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து லைன் சார்ட்டே இதில் வந்து லைன் சார்ட்டே நான் போடுறேன். டேயில் வச்சுட்டு லைன் சார்ட்டு. ஸோ இதை வால்யூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கலர் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக ஒரு பிளாக் கலர் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் சைஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது நம்ம என்ட்ரி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 2400 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2339 ரூபா. பட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம அதை பை சைடு சேர்த்து இந்த பொசிஷன்ஸை போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நமக்கு வந்து அந்த டைம் டிகேனால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 6150 ரூபா லாபம் காமிக்குது. இப்போதைக்கு லாபம் காமிக்குது. நான் எதுக்கு இதை வந்து ஒரு 5% வந்தால் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு 3% வந்திருக்கு. இப்போ புக் பண்ண போகிறேன். ஏன் புக் பண்ணுறன்றத ரீசனும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ரிலையன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் நான் ஜெரோதா போர்ட்டல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈவெண்ட்னு ஒன்று காமிக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் ரிலீஸ் April 21, 23. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்பெக்குலேட் பண்ண முடியாது. மார்க்கெட்டு லோயராக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ அதிகமாக இருக்கிறது மாதிரி இருக்குது இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹையராக வந்தாலும் நமக்கு லாபம் கிடைக்கும். லோயராக வந்ததுன்னா நம்ம இது வரைக்கும் பிடிச்சிருந்த இதை விட வேணாம்ன்றதை நான் பார்க்குறேன். இப்போ புக் பண்ணிடுறேன். ஆஃப்டர் இந்த ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு ஒரு ஸ்டாக்லேயோ இல்லை இதே ஸ்டாக்லேயோ இதே ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதோட வீடியோவும் போடுறேன். இப்போ புக் பண்ணுறதை உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். செக் பண்ணிங்க. இப்போதைக்கு 6275 காமிக்குது. அனலைஸ் ட்ரேடையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அனலைஸ் ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போதைக்கு லாபம் கொடுக்குற கர்வில் இருக்குது. நாளைக்கு பொசிஷன் இந்த அளவுக்கு ஏறினா கூட என்னோட லாபம் 4000 3000 அப்படின்னு குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2300 அந்த மாதிரி வந்துருச்சுன்னா 1200 அதாவது 1800 அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான லாபம் இருக்குது. ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே வந்தால் நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் வந்து அதை ஸ்பெக்குலேட் பண்ண இப்போதைக்கு விரும்பலை, பிகாஸ் ஆஃப் அந்த ரிப்போர்ட்டுனால. இதுவே நார்மல் மார்க்கெட்னா ஆஸ் பர் டெக்னிக்கல் மேலே தான் போகும், நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் இதை ஸ்பெக்குலேட் பண்ண விரும்பலை. இது இல்லாமல் இன்னொரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைன் சார்ட் பார்ப்பேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதில் லைன் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டிருந்தது தான், நான் மறுபடியும் லைன் சார்ட் போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே பாருங்கள் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெட் அண்ட் ஷோல்டர்னா இங்கே பாருங்கள், இது ஒரு ஷோல்டர், இது ஒரு ஹெட் உருவாயிருக்கு, இது ஒரு ஷோல்டர் உருவாயிருக்கு. மேபி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது இருக்க வர இந்த லாபத்தை நான் இப்போ இதோட புக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ இதை வந்து ஒவ்வொரு பொசிஷன்ஸாக நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 25 ரூபாயில் எடுத்த ரிலையன்ஸ் மே 2023 PE வந்து பார்த்தீங்கன்னா 1380 இருக்குது. அது மட்டுமே 4380 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸிட் கொடுக்குறேன். ஸோ லிமிட்டில் சேம் ப்ரைஸ் கொடுக்குறேன். லிமிட் ஆர்டர் 14 ரூபா இருக்குது, நான் 1380 ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் மறுபடியும் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா மேலே போய்ட்டுருக்கு ப்ரைஸு, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு இதில். ஸோ அதனால் 1410 அதை நான் மார்க்கெட்டில் க்ளோஸ் பண்ணுறதுனால 1410 மாற்றுறேன். க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 2400 CE நம்ம பை பண்ணியிருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்டு பை பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபாயில் பை பண்ணது 44 ரூபா. அது 2662 ரூபா 50 பைசா நஷ்டத்தில் காமிக்குது. ஸோ அதையுமே நான் எக்ஸிட் கொடுக்குறேன். எக்ஸிட். இப்போ ப்ரைஸ் 43 44 35. ஸோ லிமிட்டு போட்டால் என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறேன். 44 35 கிடைக்குது. ஸோ அதை நான் எக்ஸிட் கொடுக்குறேன். ஆர்டர்ஸ் எக்ஸிட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பொசிஷன்ஸ் இப்போ இருக்கிறது 2 பொசிஷன்ஸ் இருக்குது. 2500 CE அது வந்து பார்த்திங்கன்னா 26 ரூபாயில் வாங்குறது 17 ரூபா 55 பைசா வந்திருக்கு. ஸோ அதையும் நான் எக்ஸிட் கொடுக்குறேன். எக்ஸிட். ஸோ லிமிட் வந்து இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 17.55 இருக்குது. இங்கே லிமிட்டில் என்ன காமிக்குன்னு பார்க்குறேன். ஸோ அதையே 17.55 போடுறேன். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ப்ரைஸ் நெக்ஸ்ட் ப்ரைஸ் ஆனால் ஆகும்.
ஓப்பனில் தான் இருக்குது, இன்னும் ஆகலை, பொசிஷன்ஸ் ஆகலை. ஸோ அதுக்கு முன்னால் இந்த ப்ரைஸ் 7.50 12 ரூபாயில் போட்டது 7.10 இருக்குது, அதையும் எக்ஸிட் கொடுக்குறேன். எக்ஸிட் லிமிட் 7.10 இருக்குது, 7.10 கொடுக்குறேன், அது ஆயிடுச்சு. 17.55 கொடுத்தது மட்டும் ஆகலை. ஸோ அதையும் என்னன்றதை நான் செக் பண்ணிவிட்டு அதை மாடிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 17.55 லாஸ்ட் ரேட் ப்ரைஸும் 17.55 இருக்குது, மாடிஃபையில் இருக்குது. ஸோ அது இன்னும் ஆகலை. மார்க்கெட் டெப்த் 17.65 கொடுத்துருக்காங்க, 17.85 இருக்குது இந்த சைடில். நம்ம கொடுத்துருக்கிறது 17.55. ஸோ அதனால் ஆகலை. ஸோ மறுபடியும் மாடிஃபை பண்ணுறேன் நான். $17.55 இதை வந்து நான் மறுபடியும் மாடிஃபை பண்ணுறேன். அதுவும் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக எல்லாமே ஆயிடுச்சு. ஸோ பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எனக்கு வந்து 6,162 ரூபா லாபம் கிடச்சிருக்கு இந்த பொசிஷன்ஸில். ஸோ இதோட நான் இதை புக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே போல் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறோம். அதையுமே உங்களுக்கு லைவாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன். அதோட ரிசல்ட்டையுமே உங்களுக்கு லைவாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கலாம்.